மேம் உங்கள் பேர்? என் பேர் எம் ராஜேஸ்வரி. குழந்தை பேர் ஷர்வா மித்ரா. ஜூனியர் கேஜி அட்ராயில் படிச்சுட்டு இருக்காங்க. ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஃபார்ம் டே. இதனால குழந்தைங்களுக்கு எவ்வளோ பயன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்துச்சு. இப்போ காட்டில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணுன்னா நம்ம ஒரு பிக்சராக எடுத்து சொல்கிற மாரி இருந்தது, டிஃபிகல்ட்டாக இருந்தது. இப்போ அவங்க எல்லா அனிமல்ஸும் அவங்கள்ட்ட கொடுத்ததால குழந்தைங்க வந்து அழகாக மேட்ச் பண்ணுறாங்க. அவங்களுடைய நாலேஜ் வளருது. நம்ம இப்போ அதை எடுத்து சார்ட்டில் இதுதான் அனிமல்ஸ், இதுதான் லயன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஒரு 4-5 திங்ஸ் கொடுத்த உடனே பசங்க அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த பிக்சர்ஸும் அந்தமாரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ குழந்தைகள் இருக்கும்போது இருந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஈவெண்ட் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறேன்? ரொம்ப முக்கியம் சார். இப்போ நாங்கள் படிக்கும்பொழுதெல்லாம் இந்தமாரி எந்த ஈவெண்ட்டும் இல்லை. நம்ம அதை தியரிட்டிக்கலாக படித்தோம். இது வந்து ப்ராக்டிக்கலாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு குழந்தையோட இப்போ நாங்கள் கிராஸ் ஹோப்பர் அப்படின்னா அது எங்களுக்கு சொல்லப்போனால் எங்களுக்கே அது தெரியல. சைல்டு வந்து அதை கரெக்டாக அதை சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. அப்படின் போது நம்மளுக்கு தியரிட்டிக்கலாக படிக்கிறதோட ப்ராக்டிக்கலாக படிக்கிறது தான் எப்போயுமே மைண்டில் நிற்கும். இப்போ குழந்தைங்களுக்கு அது இருக்கிறதால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து வருஷம் நடக்கணும்னு நீங்கள்? கண்டிப்பாக சார். இன்னும் இதோட கொஞ்சம் நல்லா நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இப்போ இந்த அனிமல்ஸு கூட இன்னும் டிஃப்ரென்ஸாக இருக்கிற அனிமல்ஸை கூட எடுத்துகிட்டு வந்து நல்லா நடத்தலாம். நல்லாவும் இருந்தது. கண்டிப்பாக சார். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து இப்போ சாட்டர்டேஸ் நாங்களாம் வீட்டில் சும்மா தான் இருந்திருப்போம். இப்போ சரி என்ன தான் பண்ணுறாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு தான் என் குழந்தை இப்போ தான் சிபிஎஸ்சி சேர்த்துருக்கேன். சரி மெட்ரிக்லலாம் இதுமாரிலாம் கொண்டு வந்து இந்தமாரி எந்த ஒரு அவேர்னஸோ எதுவுமே கொண்டு வரல. பட் இப்போ சரி என்ன தான் இது நடக்குதுன்னு தான் வந்து பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து அதை ரசித்து பார்க்குறது, அது எப்படின்னா ஒரு விளையாட்டோடு படிக்கிற மாரி இருக்குது. அந்தமாரி அந்த கான்செப்டில் இருக்கிறதால மோட்டிவேஷன் பண்ணலாம். இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம் டேன்னு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் போட்டு பார்த்தேன். பசங்களை வந்து அந்த இப்போ விவசாயம் பண்ணுற மாரி அவங்களே வந்து ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு அந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்தமாரி இருக்கும் தான் நினச்சேன். நீங்கள் அந்தமாரி கூட கொண்டு வரலாம். இப்போ காம்படிஷன் சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ்க்கு ஃபேன்சி காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு அனிமல்ஸ் டாங்கி பாப்பா நல்லா பண்ணால் அதேமாரி இவங்களுக்கும் பண்ணியிருக்கலாம். ஒரு 2-3 டாப்பிக்கை கொடுத்து விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், அந்த அனிமல்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். அதுவும் நல்லா இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு ஸ்டாஃபோ இல்லை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோ? எஸ், ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன் இந்த பசங்களையே அந்தமாரி காம்படிஷன் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு கூட ஒரு 2-3 வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம். ஜஸ்ட் நிற்க வச்சிருக்கலாம். இந்தமாரி நிற்க வச்சு இப்போ வரும்போது அதை படிக்க தெரியுது. இப்போ படிக்காத பேரண்ட்ஸ்லாம் வரும்போது அது என்னன்றது தெரியல. இப்போ எக்ஸிபிஷன் வைக்கும்பொழுது நம்ம அதை சொல்கிறோம்ல, இதெல்லாம் நடக்குது மேடம் சொல்கிற போது இப்போ வரும்பொழுது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. விவசாயத்தை பற்றி சொல்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அந்தமாரி லைவாக ஒரு காம்படிஷன் மாரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நின்று தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சார். நல்ல ஐடியா பிடிச்சிருந்துருக்கு. அந்த ஸ்கூலில் இது வரைக்கும் என் பாப்பா கூட சிபிஎஸ்சி படிக்க வச்சுருந்தாங்க. இந்தமாரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணலை. இது நல்லாவும் இருக்குது. பசங்க வந்து என்ஜாயும் பண்ணாங்க. அதே மாதிரி Educate, Enlight, Elevate, Oxalis International CBSE School, and Bharathis Educational Institution. You can easily reach out to us.